இங்க சில கோழிங்க அவங்க இனத்த சேர்ந்த சில கோழிகள காப்பாத்துறதுக்காக ஒரு ஹைலி செக்யூரிட்டியான ஒரு இடத்துக்குள்ள போக ரெடி ஆகுறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இதுங்க என்ன பண்ணுதுங்கன்னா, அந்த பில்டிங்கோட செக்யூரிட்டிக்கு ஒரு கேக் ஒண்ணு அனுப்பி வைக்குது. அந்த கேக்க பார்த்த அவனுமே அந்த கேக்க சுத்தி முத்தியும் பார்த்துட்டு, அந்த கேக்க சாப்பிடலான்னு போகும்போது, உள்ள இருந்த ஒரு கோழி ஒண்ணு அந்த கேக்க அவன் மூஞ்சில அடிச்சுட்டு, அவன் கையில ஒரு கேன் கப்ப லாக் பண்ணிட்டு, அதோட இன்னொரு எண்ட இவங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க ஒரு வண்டியில மாட்டி விட்டு, ரைட் மாம்சே போயிட்டு வாங்க அப்படின்ற மாரி பத்த வச்சு விட்டுருது. அவனுமே அந்த வண்டியில இழுத்துட்டே போய் ஒரு மரத்துல முட்டி கீழ விழுந்துடுறான். அப்ப அங்க இருந்த ஒரு கோழி அந்த ராக்கெட்ட கட் பண்ணி விட்டுருது. அப்ப பாத்தீங்கன்னா, அது மேல போய் கலர்ஃபுல்லா வெடிக்குது. அத செக்யூரிட்டி ரூம்ல இருந்த ஒருத்தன் பார்த்துட்டு வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் கலர் அப்படிங்கிற மாதிரி வாயை பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ இந்த சைடு அந்த ரெண்டு எலிங்க மேங்களுக்கு நடுவுல மறந்துகிட்டே வந்து இதுங்க என்ன பண்ணுதுங்கன்னா மரங்களை போட்டோ எடுத்து அங்க இருந்த சிசிடிவி கேமராக்கு முன்னாடி மாட்டி வச்சிருதுங்க. அப்போ செக்யூரிட்டி ரூம்ல இருக்க ஒருத்தன் அதை பார்த்துட்டு இது என்னடா தலைகளா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த சைடு இந்த எலி இருந்துட்டு அட மாங்கா மடையா தலைகளா வச்சிருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு அந்த எலி இருந்துட்டு அட ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போட்டோவை சேஞ்ச் பண்ணி வச்சிருது. இந்த சைடு அந்த கோழிங்க வேலிங்களுக்கு நடுவுல ஒரு டியூப் ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு அதுல காத்து அடிக்குதுங்க. அப்ப அதுல கொஞ்சம் கேப் ஒன்று கிடைக்குது. உடனே இவங்க அது வழியா உள்ள போயிடுறாங்க. உள்ள வந்த கோழிகளுமே அங்க இருந்த செக்யூரிட்டி கண்ணுல படாம உள்ள வந்துடுறாங்க. அப்ப இவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தண்ணி போகிறதுக்கான ஒரு பாலம் ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த கோழிங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே தெரிஞ்சு சோப்பு டப்பா ஷாம்பு டப்பா ஃபிஷ் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கும். அதை பாத்தீங்கன்னா இதுங்க ஒரு ஸ்விம்மிங் சூட் மாதிரி ரெடி பண்ணிட்டு எப்படியே அங்க இருந்த செக்யூரிட்டி வாத்துங்க கண்ணுல படாம அந்த சைடு போயிடுறாங்க. அப்ப இந்த சைடு இந்த எலிங்களை பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மாதிரியே கொடையில தொங்கிக்கிட்டு வந்து அந்த இடத்துல லேண்ட் ஆயிருதுங்க. அப்ப அதுல ஒரு எலி இருந்துட்டு பட்டன் நடத்தின மாதிரி சரியான லேண்டிங் மண்டையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கூட அந்த எலி தப்பா புரிஞ்சுட்டு என்னத்தல பட்டன் அமுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு பட்டன் அமைக்க விட்டுருது. அதனால அந்த கொடை பாத்தீங்கன்னா இப்போ லாக் ஆகி இதுங்க ரெண்டுமே உள்ள மாட்டிக்குதுங்க. அப்போ அங்க இருந்த ஒரு வேக்கப் கிளீனர் மிஷின் பாத்தீங்கன்னா அதுவாவே ஆக்டிவேட் ஆகி இதுங்களை உள்ள இழுத்துருது. அப்ப அங்க இருந்த ஒரு கோழி ஒண்ணு அந்த கேமராவை எடுத்துட்டு அங்க இருந்த ஒரு கேப்ல போயிட்டு அந்த செக்யூரிட்டியை விசில் அடிச்சு கூப்பிடுது. இதனால இவனுமே எவன்டாவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ல எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள இருந்த கோழி அவனோட கண்ண ஒரு போட்டோ ஒன்று எடுத்துருது. இதனால பையனுமே கேர் ஆயிடுறான். அப்ப அந்த கோழிங்களுமே அந்த போட்டோவை எடுத்துட்டு போய் அங்க இருந்த ஸ்கிரீன்ல காமிச்சதுமே உள்ள இருந்த செக்யூரிட்டி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணிடுறான். இதுங்களுமே பாத்தீங்கன்னா உள்ள போயிருங்க.